ஸ்ரீரங்கத்தில் சாலையில் திடீர் பள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. கடந்த 10ஆம் தேதி அதே பகுதியில் பள்ளம் ஏற்பட்டு சரி செய்யப்பட்ட நிலையில் அதே இடத்தில் மீண்டும் பள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அந்த வழி முழுவதும் அடைக்கப்பட்டு மாற்றுப்பாதையில் வாகனங்கள் அனுப்பப்படுகிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் பக்ருதீன். வணக்கம் பக்ருதீன். திருச்சியில் ஸ்ரீரங்கத்தில் ஒரு இடத்தில் பள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சரி செய்யப்பட்டதாக கூறப்பட்டிருக்கிறது. மேலும் இப்பகுதியில் பள்ளம் ஏற்பட காரணம் என்ன? விரிவான தகவல்களை பகிர்ந்துக்கோங்க. அதாவது திருச்சி ஸ்ரீரங்கம் திருவானைக்காவல் பகுதியில் தான் தற்போது இந்த பள்ளம் என்பது ஏற்பட்டுள்ளது. திருச்சி திருவானைக்காவல் பகுதியிலிருந்து ஸ்ரீரங்கம் செல்லும் காந்தி ரோடு சாலையில் ரயில்வே மேம்பாலத்திற்கு முன்பாக இந்த பள்ளம் என்பது ஏற்பட்டது. பள்ளத்திற்கு அடியே பாதாள சாக்கடை இருப்பதால் அந்த பகுதியில் இந்த பெரிய பள்ளம் என்பது ஏற்பட்டுள்ளது. அந்த குழாய் வெடித்து இந்த பள்ளம் என்பது ஏற்பட்டுள்ளது. கடந்த 10ஆம் தேதி இதே போன்று இந்த பள்ளத்திற்கு 100 மீட்டருக்கு முன்பாக இது போன்று ஒரு விபத்து ஏற்பட்டது. அதனை மாநகராட்சி அதிகாரிகள் அதனை சரி செய்து தற்போது அந்த பகுதியில் சாலை அமைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து அதே போன்று இன்று காலையில் இதே போன்று ஒரு திடீரென சத்தம் வந்து அந்த இடத்தில் பெரிய பள்ளம் என்பது ஏற்பட்டது. தற்போது இந்த தகவல் அறிந்த தற்போது மாநகராட்சி அதிகாரிகள் தற்போது அந்த பகுதிக்கு வருகை தந்து அந்த பள்ளத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதிகமாக அந்த பகுதியில் கூறப்படும் கோரிக்கை என்பது பாதாள சாக்கடை பணிகள் ஏற்கனவே பல்வேறு பகுதியில் நடந்தாலும் தற்போது பழைய வழித்தடங்கள் பாதாள சாக்கடை பணிகள் தற்போது எவ்வாறு அந்த பைப்பு அந்த பாதாள சாக்கடை குழாய்கள் எந்த அளவிற்கு அது பாதுகாப்பாக இருக்கிறது என்பதை அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும். ஏனென்றால் திடீரென இது போன்ற பள்ளம் ஏற்படுவதால் அடிக்கடி போக்குவரத்து மாற்றம் என்பது இந்த பகுதியில் இருப்பதால் அதிக அளவு ஸ்ரீரங்கத்திலிருந்து திருவானைக்கோவிலுக்கு வரும் பக்தர்களாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், அதிக அளவு சுற்றுப்பாதையில் மாற்றுப்பாதையில் செல்ல வேண்டிய சூழல் இருக்கிறது. எனவே உடனடியாக இதை போர்க்கால அடிப்படையில் இந்த பள்ளத்தை மூடும் பணியில் அவர்கள் ஈடுபட வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. தற்போது இந்த பகுதியில் மாநகராட்சி அதிகாரிகள் வருகை தந்து அந்த பள்ளத்தை மூடுவதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த பகுதியில் போக்குவரத்து மாற்றம் என்பது தற்போது செய்யப்பட்டிருக்கிறது. இதற்காக தற்போது போக்குவரத்து காவலர்களும் அந்த பகுதியில் நியமிக்கப்பட்டு தற்போது போக்குவரத்து மாற்றம் என்பது செய்யப்பட்டுள்ளது. அதிக அளவு சத்தத்துடன் இந்த பள்ளம் இன்று காலை ஏற்பட்டதால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி பக்ருதீன்.